சிதம்பரநாதன். முக்கிய செய்திகள். இன்று வெளியாகிறது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். ஜூன் 1ஆம் தேதி மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும் என தேர்வுத்துறை இயக்ககம் அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. முதல் நாளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. புதுச்சேரியின் முதலமைச்சர் யார்? ஓரிரு நாளில் காங்கிரஸ் மேலிடம் முடிவெடுக்கும் என நாராயணசாமி தகவல். அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. பிரெட்களில் புற்றுநோய் பரப்பும் ரசாயனம் விரைவில் தடை விதிக்க மத்திய அரசுக்கு உணவு பாதுகாப்பு தர ஆணையம் பரிந்துரை. விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. தமிழகத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றதை தொடர்ந்து சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது. கூட்டத்தொடரின் முதல் நாளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. தற்காலிக சபாநாயகர் செம்மலை எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஜூன் 3ஆம் தேதி சட்டப்பேரவை சபாநாயகர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 10,72,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இந்நிலையில் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணி அளவில் வெளியிடப்படுகிறது. www.tnresults.nic.in, www.dge1.tn.nic.in, www.dge2.tn.nic.in ஆகிய இணையதள முகவரியில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை பார்த்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் செயல்படும் தேசிய தகவலியல் மையங்கள் அனைத்தும் மைய கிளை நூலகங்களில் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறியலாம் என கூறப்பட்டுள்ளது. தேர்வு எழுதிய மாணவர்கள் தனித் தேர்வர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் தங்களது பிறந்த தேதி, பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து www.dge.tn.nic.in என்ற இணையதளத்தில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக யாரை நியமிப்பது என்பது குறித்து காங்கிரஸ் மேலிடம் ஓரிரு நாளில் அறிவிக்கும் என முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதுவையில் மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று அவர் கூறினார். மாநில அரசின் கொள்கையில் மத்திய அரசு தலையிடுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் அவர் கூறினார். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை நடத்தக்கூடாது என்றும் நாராயணசாமி அப்போது கேட்டுக்கொண்டார். அதாவது மதுவிலக்கு சம்பந்தமாக தேர்தல் சமயத்தில் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தோம். புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது மதுவிலக்கு சாத்தியமில்லை என்பதை குறிப்பாக கூறியிருக்கிறோம். மத்திய அரசாங்கம் பொது நுழைவுத் தேர்வு என்று சொல்லி மாநிலத்தில் உள்ள மாணவ மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற அளவில் செய்யக்கூடாது. இப்பொழுது அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதாவது அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். மாநிலத்தில் இருக்கின்ற மருத்துவத்துறை அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சர்கள் எல்லாம் கடிதம் எழுதின பிறகுதான் இந்த முடிவு வந்திருக்கிறாங்க. இனிவரும் காலங்களில் மாநில அரசுடைய அதிகாரத்தில் மத்திய அரசாங்கம் தலையிடாமல் இருப்பது நல்லது. பிரெட்களில் சேர்க்கப்படும் பொட்டாசியம் புரோமேட் என்ற ரசாயனம் புற்றுநோயை ஏற்படுத்தும் என்பதால் அதற்கு மத்திய அரசு தடை விதிக்க உணவு பாதுகாப்பு தர ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. பிரெட்களில் வெட்டப்படும் போது அது சீராகவும் உறுதியாகவும் இருப்பதற்காக பொட்டாசியம் புரோமேட் ரசாயனம் மைதா மாவுகளில் சேர்க்கப்படுகிறது. இது புற்றுநோயை ஏற்படுத்தும் என்பதால் இந்த ரசாயனத்தை உணவுப் பொருட்களில் சேர்க்க பல நாடுகள் தடை விதித்துள்ளன. டெல்லியில் விற்பனை செய்யப்படும் 30க்கும் மேற்பட்ட பிரபல நிறுவனங்களின் பிரெட் வகை உணவுகளை அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் ஆய்வு செய்தது. அதில் 84% அளவுக்கு பொட்டாசியம் புரோமேட் மற்றும் பொட்டாசியம் அயோடேட் இருப்பது தெரிய வந்தது. இத்தகவல் வெளியானதும் இதுகுறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உணவு பாதுகாப்பு தர ஆணையத்தை மத்திய அரசு கேட்டுக்கொண்டது.
இந்நிலையில் பொட்டாசியம் புரோமேட்டை உணவில் சேர்க்கப்படும் பொருட்களின் பட்டியலில் இருந்து நீக்க சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு உணவு பாதுகாப்பு தர ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. தமிழக அரசு அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என அனைத்து விவசாய சங்க கூட்டு இயக்ககம் கோரிக்கை விடுத்துள்ளது. தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் இயக்கத்தின் மாநில துணைத் தலைவர் சுகுமாரன், தமிழகம் முழுவதும் சுமார் 90 லட்சம் விவசாயிகள் உள்ள நிலையில் வெறும் 2 லட்சம் சிறு குறு விவசாயிகளின் கடன்களை மட்டும் தள்ளுபடி செய்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று, எனவே ஒட்டுமொத்த விவசாயிகளின் கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். கரும்புக்கான கூடுதல் விலையை அறிவிப்பதோடு நெல்லுக்கான கூடுதல் விலையும் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் சுகுமாரன் அப்போது வலியுறுத்தினார். டெல்டா மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளா, இந்த ஆண்டோட குருவை செஞ்சு 5 வருஷம் ஆகுது. தொடர்ச்சியாக நாங்கள் வறட்சியும் பிடியில் இருக்கோம். நாங்கள் விவசாய கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும்னு தான் நாங்கள் கோரிக்கையை வச்சு போராட்டம் நடத்தினோம். ஆனால் சிறு குறு விவசாயிகள் நேற்று அறிவிப்பு, முதலமைச்சர் அறிவிப்பு வந்து விவசாய மத்தியில் பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அனைத்து விவசாய கடனையும் தள்ளுபடி பண்ணணும். அதான் நாங்கள் விவசாயிகளுடைய முழு கோரிக்கை. விவசாய கடன் பெற்றிருக்க விவசாயிகள் 90 லட்சம் பேர் அனைத்து வங்கியிலையும், அரசு வங்கியிலையும் சேர்த்து. ஆனால் கூட்டுறவு வங்கியில் 13 லட்சம் பேர் தான் பெற்றிருக்காங்க. அது சிறு குறு விவசாயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேருக்குள்ள தான் இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு ஊருக்கு 2-3 பேர் தான். அது ஒரு கண் துடைப்பு மாதிரி தான். அதனால விவசாய கடனை மறுபரிசீலனை செஞ்சு அனைத்து விவசாய கடனையும் தள்ளுபடி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். தேசிய வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற அனைத்து கடனையும் பெரிய சிறிய விவசாயிகள் என்ற பாகுபாடின்றி முழுமையாக தமிழக அரசு தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்கமும் வலியுறுத்தியுள்ளது. வெற்றியை பெற்று தமிழக முதல்வராக அம்மா அவர்கள் பதவியேற்றுள்ளார்கள். அதிலே தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தபடி விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன், குறுகிய கால கடன், மத்திய கால கடன், நீண்ட கால கடன் முழுவதும் தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார்கள். தற்பொழுது பயிர்க்கடன் மட்டுமே தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் அதை வரவேற்கின்றோம். தொடர்ந்து மத்திய கால கடன், நீண்ட கால கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் தேசிய வங்கியில் பெற்ற விவசாயிகளுடைய கடன் முழுவதுமே அப்படியே நிலுவையில் உள்ளது. இந்த பயிர்க்கடன் என்பது ஒரு விவசாயிக்கு அதிகபட்சம் 50,000 ரூபாய்க்கு மேலே இல்லை. எந்த விவசாயியும் விவசாயிகள் தற்கொலை செய்வதற்கு மூல காரணமாக இருந்த தேசிய வங்கி கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்யவில்லை. வருங்காலத்திலே இந்த அரசு தள்ளுபடி செய்யும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்தியர்களால் நாடு பெருமை கொள்வதாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி குவாங்சு நகரில் வசிக்கும் இந்திய சமுதாயத்தினரிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியா சீனா நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது வேறுபாடுகளை குறைத்து உறவை வளர்க்கும் என்று தெரிவித்தார். புலம்பெயர்ந்த இந்தியர்களை நினைத்து நாடு பெருமை கொள்வதாக தெரிவித்த பிரணாப் முகர்ஜி, அவர்கள் தங்கள் தாயகத்தின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளாவின் புதிய முதலமைச்சராக பினராயி விஜயன் இன்று பதவியேற்க உள்ளார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்டுகள் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி 97 இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இதனிடையே புதிய முதலமைச்சராக பினராயி விஜயன் என்று பதவியேற்கிறார். அவருடன் 18 அமைச்சர்களும் பொறுப்பேற்க உள்ளனர். மார்க்சிஸ்ட் சார்பில் 12 பேரும், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் 4 பேரும், மத சார்பற்ற ஜனதா தளம், தேசியவாத காங்கிரஸ் சார்பில் தலா ஒருவரும் அமைச்சராக பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவை தலைவராக மார்க்சிஸ்ட் கட்சியின் சி ராமகிருஷ்ணனும், துணைத் தலைவராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சசியும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் என்ற பெயரில் இந்தியாவுக்குள் ஊடுருவதை தடுக்க புதிய கைரேகை பதிவு முறையை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இனி வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் கைரேகையை பதிவு செய்து அதனை யூனிக் கேஸ் ஃபைலாக சேமித்து வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஃபைலில் சுற்றுலாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டினரின் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் இடம்பெறும். தற்போது அவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட யூனிக் கேஸ் ஃபைல்கள் இந்தியாவில் சேகரிக்கப்பட்டுள்ளன. IS தீவிரவாத இயக்கத்தின் அச்சுறுத்தலை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திபெத்தில் இருந்து பீகார் வரை ரயில் பாதையை அமைக்க சீனா விருப்பம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் ரசுவாகாதி வழியாக பிர்குஞ்ச் வரை செல்லும் இந்த ரயில் பாதை இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் எல்லையில் 240 கிலோமீட்டர் வரை தொட்டு செல்லும் வகையில் அமைகிறது. சீனா உருவாக்கியுள்ள இந்த ரயில் பாதை வரும்
2020 ஆண்டுக்குள் போடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் பாதையின் மூலம் இந்தியா சீனாவுடன் வர்த்தகம் செய்வது எளிதாக்கப்படும் என்றும், கொல்கத்தா வழியாக சரக்கு போக்குவரத்து நடப்பதால் நேரமும் செலவும் அதிகமாவதாகவும், அதை இதன் மூலம் தடுக்கலாம் என்றும் சீனா கருத்து தெரிவித்துள்ளது. திபெத் வழியாக நேபாளத்திற்கு சாலைகள் மற்றும் ரயில் பாதையை அமைத்து அங்கு ஆதிக்கத்தை அதிகரித்து வரும் சீனா தற்போது பீகார் ரயில் பாதையை நீட்டிக்க விருப்பம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறைப்பிடிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட 34 தமிழக மீனவர்கள் தாயகம் திரும்பினர். கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி புதுக்கோட்டையைச் சேர்ந்த 9 மீனவர்கள் மற்றும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 25 மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்து அந்த நாட்டு சிறையில் அடைத்தது. இதற்கிடையில் அவர்களை கடந்த 16ஆம் தேதி இலங்கை அரசு விடுவித்தது. இருப்பினும் கடல் சீற்றம் மற்றும் புயல் காரணமாக அவர்கள் தாயகம் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் இந்திய கடலோர படைக்கு சொந்தமான சாகர் கப்பலில் தமிழக மீனவர்கள் நேற்று காரைக்கால் துறைமுகம் வந்தடைந்தனர். அவர்களை வரவேற்ற மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். 6ஆம் தேதி ஜெதாபுரிலிருந்து மீன் பிடிக்க போயிருந்தோம். அப்போ இலங்கை கடற்படைலாம் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டு 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. இப்பதான் எங்களை நேவில அழைச்சாங்க விட்டாங்க. சீர்காழி அருகே டாஸ்மாக் கடை மூடக்கோரி பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொண்டர் கடை வீதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. அக்கடைக்கு மது அருந்த வரும் சிலரால் பெண்கள், பள்ளி மாணவிகள் பெரும் அவதிக்குள்ளாகுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக மதுபான கடையை மூடக்கோரி அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுபான கடைக்கு பூட்டு போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மதுக்கடையை எடுக்க சொல்லி 5 வருஷமா நாங்க போராடுறோம். 5 வருஷமா 2 முறை தாலுகா ஆபீஸ்ல போய் மனு கொடுத்திருக்கோம். 2 நட கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்கோம். எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எடுக்கவே இல்லை சார். குடியால எங்க குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு சார். குடியால என் புருஷனுக்கு 2 வருஷமா சும்மா வெறும் பொம்மை மாதிரி வச்சுட்டு நான் என்னோட பொருளாதாரத்தை எல்லாத்தையும் இழந்து நடுத்தரில் நின்றுட்டு இருக்கேன் சார். கொண்டல்ல ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க அனைத்து பேருக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம் வராங்க குடிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல நாங்க இருக்கவே முடியல. தினம் பாட்டில் பொறுக்கிறதா, பேப்பர் பொறுக்கிறதா கேட்டா நீங்க ஏன் கடை வைக்க விட்டீங்கன்னு கேட்கறாங்க. கடை வைக்கும் போது இங்க போனீங்கன்னு கேட்கறாங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை நகரை சுற்றி பல்வேறு இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைத்து வாகன சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. பணம் பட்டுவாடா காரணமாக தஞ்சாவூர், அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளில் ஜூன் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனிடையே 2 தொகுதிகளிலும் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தஞ்சாவூருக்கு வரும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. இதற்காக தஞ்சை நகரை சுற்றியுள்ள மருத்துவக் கல்லூரி, சாலை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட 7 இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த நிகழ்வு அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. வண்ணாரப்பேட்டை அடுத்த கல்லறை சாலையை சேர்ந்த ரவி என்பவருக்கும் அவரது நண்பர் செல்வம் என்பவருக்கும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகே சண்டை நடந்துள்ளது. போதையில் இருந்த இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் செல்வத்தின் தலையில் ரவி கல்லை போட்டதில் இரத்த வெள்ளத்தில் ரவி அந்த இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த வண்ணாரப்பேட்டை காவல்துறையினர் ரவியின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சார் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க தண்ணி வச்சிருந்தனால. சரி அதுன்ட்டு நாங்க ட்ரிஞ்சர் போட்டு கட்டு போட்டு வீட்டுல படுக்க வச்சுட்டு வந்தோம். வந்து பார்த்தா திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு போன் போட்டு சொல்றாங்க அப்பா இறந்துட்டாருன்னு. வந்து பார்த்தா யாரும் கல்லு தூக்கி போட்டு சாவச்சிட்டு இருக்காங்க சார். மாற்றி வேண்டியது சார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே மூடி கிடந்த தொழிற்சாலையில் எரிந்த நிலையில் ஆண் உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரக்கோணத்தை அடுத்த புளியமங்கலம் ரயில் நிலையம் அருகே தனியார் தொழிற்சாலை ஒன்று பல வருடங்களாக மூடி கிடக்கிறது. சென்னையைச் சேர்ந்த தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்று பாதுகாப்புக்காக 4 பேரை நியமித்தது.
நீர்நிலையில் பாதுகாப்பு நிறுவனத்தின் மேற்பார்வையாளர் ஸ்டீபன் அரக்கோணம் தொழிற்சாலைக்கு ஆய்வுக்காக சென்றுள்ளார். அப்போது தொழிற்சாலைக்கு உள்ள எரிந்த நிலையில் ஆண் உடல் ஒன்று கிடந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த அரக்கோணம் காவல்துறையினர் தடயவியல் நிபுணர்களுடன் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. குறிப்பாக குலசேகரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோதையாறு மற்றும் புரளி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. மேலும் நீர்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மழை தொடர்ந்து நீடிப்பதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இதனால் மாலை நேரங்களில் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த சம்பவங்களை விரைவு செய்திகளாக பார்ப்போம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நகராட்சி ஊழியரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊழியர்களுக்கு பேணி பாதுகாப்பு வழங்க போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. ஆய்வு பணிகளை மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி துவக்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதிலிருந்து ஒரு வாகனங்களின் தகுதி சான்று இடைக்கால ரத்து செய்யப்பட்டது. இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கோட்டாட்சியர் தியாகராஜன் தலைமையில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள மாயூரநாதர் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழாவை ஒட்டி தெப்போற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி உற்சவ மூர்த்திகள் கோயில் குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே கல் உடைக்கும் தொழிலில் ஈடுபட்ட 10 கொத்தடிமைகள் மீட்கப்பட்டனர். பின்னர் அவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத் துறையின் சார்பில் இறப்பு விகிதத்தை தடுப்பது குறித்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பயிற்சி மற்றும் கலந்தாய்வு நடைபெற்றது. மகப்பேறு காலங்களில் பாதுகாப்பான சிகிச்சை முறைகள், சாலை விபத்து மருத்துவ உதவிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் சிமெண்ட் செங்கல் உற்பத்தி ஆலையில் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 42 பேரை அதிகாரிகள் மீட்டனர். மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சேலம் மாவட்டம் வெள்ளாப்பட்டி செங்கல் சூளையில் பணியாற்றி வந்த 9 பேர் மீட்கப்பட்டனர். பின்னர் மீட்கப்பட்ட அனைவரும் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ரயில் பெட்டி செய்யும் சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலையில் ராணுவத்திற்காக தயாரிக்கப்பட்ட குளிர்சாதனம் 2ஆம் வகுப்பு பெட்டிகளை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஐசிஎஃப் தொழிற்சாலையின் பொது மேலாளர் அசோக் அகர்வால், லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்பித் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ரயில் பெட்டிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பெட்டிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உட்பட பல்வேறு வசதிகள் இடம்பெற்றுள்ளன. சென்னை பூவிருந்தவள்ளி போக்குவரத்து வட்டார எல்லைகளுக்கு உட்பட்ட 50க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் ஆய்வு செய்தார். அப்போது தகுதியற்ற நிலையில் இருந்த 4 வாகனங்களுக்கான தகுதியை நீக்கி வட்டார போக்குவரத்து அலுவலர் உத்தரவிட்டார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. பெங்களூருவில் நேற்றிரவு நடந்த முதல் தகுதி சுற்று ஆட்டத்தில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து குஜராத் அணி துவக்க வீரர்களாக பின்சும் மெக்கலமும் களமிறக்கினர். இருவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். பின்னர் வந்த வீரர்களும் ரன் எதுவும் எடுக்காமல் வெளியேறினர். ஸ்மித் மட்டும் நிலைத்து விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். 20 ஓவர்கள் முடிவில் குஜராத் அணி 158 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக ஸ்மித் 73 ரன்கள் எடுத்தார். பெங்களூரு அணி சார்பில் வாட்சன் 4 விக்கெட்களை வீழ்த்தினார். Nicely cut for more.
Oh, that's beautifully done. A lap sweep, and that'll earn in 4. Stylish into the gap and 4. And taking a catch like that over the infield and nicely timed. பின்னர் 159 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி வீரர்கள் அடுத்தடுத்த விக்கெட்டை பறிகொடுத்தனர். இதனால் பெங்களூரு அணி 209 ரன்கள் எடுப்பதற்குள் 5 முக்கிய விக்கெட்களை இழந்து தடுமாறியது. இருப்பினும் டிவிலியர்ஸ், அப்துல்லா ஆகியோரின் அதிரடி ஆட்டத்தால் பெங்களூரு அணி 18.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அதிகபட்சமாக டி வில்லியர்ஸ் 78 ரன்கள் குவித்தார். Taken, caught. Oh yes, another. A.B. de Villiers lifts this one beautifully and easily for 6. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.